ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ இது நம்ம பைத்தான் டுட்டோரியல் சீரிஸோட 4th வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ப்ரோக்ராமுக்கு டிசிஷன் மேக்கிங் பவர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் போன வீடியோலாம் பார்க்கலாம்னா ஸோ தட் அந்த வீடியோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் தாராளமாக பைத்தான் ஐடியலி யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக ரன் ஆகும். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தால் PYDROID வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ PYDROID எப்படி ஒர்க் பண்ணணும், ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா, இப்போ வந்து நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஸோ அது வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு காசு கொடுத்துட்டு ஒரு டெய்ரி மில்க் வந்து வாங்கி வர சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கடைக்கு போயிட்டு டெய்ரி மில்க் இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்து இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா நோன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுப்போம். ஸோ எஸ்ன்னு சொன்னால் நீங்கள் டெய்ரி மில்க் வாங்கிட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துடுவீங்க. ஸோ நோன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவீங்க, எதுவுமே வாங்க மாட்டீங்க. ஸோ இது ஒரு கேஸ். ஸோ இன்னொரு கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்ரி மில்க் அப்புறம் வந்து ஒரு 5 ஸ்டார். ஸோ டெய்ரி மில்க் இருந்தால் டெய்ரி மில்க் வாங்கிடுவான்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்ரி மில்க் இல்லைனா 5 ஸ்டார் வாங்கிடுவான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் திருப்பி வந்து கடைக்கு போயிட்டு டெய்ரி மில்க் இருக்கான்னு கேட்பீங்க. இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு வந்துடுவீங்க. இல்லைனா இந்த வாட்டி 5 ஸ்டார் கேட்பீங்க. ஸோ 5 ஸ்டார் இருந்தால் 5 ஸ்டார் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதுவும் இல்லைனா நீங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவீங்க. கரெக்டாக? ஸோ இந்த சினாரியோ வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சுனாலே போதும். ஸோ நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கோடை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதை ரன் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன போடுறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அதை வச்சு நம்ம இஃப் எல்ஸ் எப்படி வந்து புரிஞ்சுக்கணுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கோயிங் டு மார்க்கெட். ஸோ நம்மளுக்கு கோயிங் டு மார்க்கெட், செக்கிங் ஃபார் அவைலபிலிட்டி. ஸோ அதுவும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டில் கேம் ஹோம், கோட் எண்டட். ஸோ அதுவும் நம்மளுக்கு கீழே இருக்குது. ஸோ அந்த 2 லைன் இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்புட். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த கோடை பார்த்தா நம்மளுக்கு புரியும். ஸோ இப் நம்மளுக்கு தெரியும் நம்ம சாக்லேட் அவைலபிளாக இருந்தால் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம், அவைலபிளாக இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இஃப் அவைலபிள் நம்ம டெய்ரி மில்க் வந்து வாங்கிட்டு வரோம், அவைலபிளாக இல்லைன்னா ஸோ எல்ஸ் நம்ம வீட்டுக்கு திருப்பி வந்துடும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ அவைலபிள் வந்து ட்ரூ. ஸோ ட்ரூனா இருந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ அவைலபிள் ட்ரூன்னு இருக்குது. ஸோ இஃப் ட்ரூ brought them dairy milk. ஒரு வேளை அது ஃபால்ஸாக இருந்ததுன்னா ரிட்டர்னிங் டு ஹோம். ஸோ இப்போ நான் இன்னொரு வாட்டி இந்த இடத்துல ட்ரூவை எடுத்து ஃபால்ஸுன்னு போடுறேன். ஸோ ஃபால்ஸுன்னு போட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டி நம்ம கோடை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்புட் இங்கே வந்து பார்த்தோன்னா இன்சைட் இஃப் பிளாக் பாட் த டெய்ரி மில்க். ஸோ இந்த இடத்துல இன்சைட் எல்ஸ் பிளாக் ரிட்டர்னிங் டு ஹோம்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட பவர். ஸோ இங்கே இருக்கிற கண்டிஷன் பொறுத்து நம்ம வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எழுதுவோம். ஸோ நான் இங்கே பிளாக்குன்னு எதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மற்ற கோடெலாம் வந்து ஒரே லைனில் இருக்கா. ஸோ எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஸோ இந்த லைன் மட்டும் வந்து ஒரு டேப் ஸ்பேஸ், அதாவது 4 ஸ்பேஸ் விட்டு இருக்கிறதுனால இது ஒரு பிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு 4 ஸ்பேஸ், இங்கே ஒரு 4 ஸ்பேஸ், ஸோ எல்லாமே ஒரு 4 ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிறதுனால இது ஒரு பிளாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து இஃப் கீழே இருக்கிறதுனால இது இஃப் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பேஸ் விடுறத வந்து நம்ம இன்டென்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம கோட் எழுத ஈஸியாக பழகிடும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இஃப் கீழே இருக்கிற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு வேளை அது ஃபால்ஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு எல்ஸ் கீழே இருக்கிற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஸோ கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூன்னு இருந்ததுனால நம்மளுக்கு பாட் த டெய்ரி மில்க் அப்படிங்கிறத அவுட்புட்டாக வந்தது. அப்புறம் நம்ம ஃபால்ஸ்ன்னு மாற்றுறதுனால நம்மளுக்கு ரிட்டர்னிங் டு ஹோமுங்கிறது அவுட்புட்டாக வந்தது. ஸோ இதுதான் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்னு வச்சுப்போம். ஸோ ஆனால் நான் ஒரு வாட்டியும் வந்து இங்கே ட்ரூன்னு மாற்றிட்டு ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டு ரன் பண்ணுறதுக்கு நான் வந்து டைரெக்டாகவே, ஸோ ட்ரூன்னு இருந்தால் எனக்கு இது ரன் ஆகும், அதை மட்டும் நான் போட்டுட்டு போயிடலாம். ஃபால்ஸ்ன்னு இருந்தால் இது ரன் ஆகும், ஸோ இதை மட்டும் நான் போட்டுட்டு போயிடலாம். ஸோ அது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸோ டைனமிக்காக நம்ம வந்து கண்டிஷனல் செக் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பற்றி நம்ம கொஞ்சம் லேட்டராக பேசுவோம். ஸோ நான் இன்னொரு கோடு வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா யூசர்கிட்டேருந்து, ஸோ ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோமோ இது ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணி நான் ஒரு
20 கொடுத்தனா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வருது. ஸோ இப்போ நான் 15 கொடுத்தனா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் பிகாஸ் யுவர் ஏஜ் இஸ் லெஸ் தேன் 18 வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு இன்புட் வந்து கெட் பண்ணிக்கணும். ஸோ யூசர் கிட்ட வந்து இன்புட் வாங்குகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் இன்புட்லேருந்து வர டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ அது நம்ம ஸ்ட்ரிங்கு வந்து இந்த மாதிரி ரிலேஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியாததுனால நம்ம அதை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வேரியபிள் ஏஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன இன்புட் கொடுத்தாலும் அது ஏஜில் வந்து ஸ்டோர் ஆகிடும் கரெக்டாக. ஸோ இந்த ஏஜ் வந்து 18 கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அந்த மாதிரி வரும். ஒருவேளை ஏஜ் வந்து லெஸ்ஸர் தென் 18 இருந்தால் இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் பிகாஸ் யுவர் ஏஜ் இஸ் லெஸ் தேன் 18. ஸோ அந்த மாதிரி வரும் சொன்னேன். ஸோ ஓகே, நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணோன்னா இது ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் நிறைய கண்டிஷன் செக் பண்ணோன்னா அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இஃப் எல்இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் கடைக்கு போகிறீங்க, டெய்ரி மில்க் இருந்தால் வாங்கிட்டு வரீங்க, இல்லைனா திருப்பி வந்துடுறீங்க. ஸோ அதுதான் இஃப் எல்ஸ். ஸோ செகண்ட் டைம் வந்து கடைக்கு போகிறீங்க, டெய்ரி மில்க் இருக்கான்னு கேட்குறீங்க, இருந்தால் வாங்கி வரீங்க, இல்லைனா நீங்கள் வந்து 5 ஸ்டார் இருக்கான்னு ஒரு கண்டிஷன் கேட்குறீங்களா. ஸோ அந்த தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒன்றுக்கு மேலே நம்ம கண்டிஷன் வந்து செக் பண்ணோன்னா நம்ம எல்இஃப்னு போடுவோம். ஸோ எல்இஃப்னா ஒன்றும் இல்லை, எல்சிஃபை தான் அவங்க வந்து ஷார்ட் ஃபார்மில் எல்இஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்இஃப்க்கு நம்மளுக்கு கண்டிஷன் தேவைப்படும். ஸோ நம்ம எல்இஃப் எழுதணுன்னா நம்ம கண்டிஷன் இருந்தால் தான் நம்மளால் போட முடியும். அதனால் கண்டிஷன் கொடுப்போம். ஆனால் எல்ஸுக்கு வந்து நம்ம கண்டிஷன் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து கடைசியாக ஸோ இதுக்கப்புறம் எனக்கு கண்டிஷனே இல்லை, ஸோ கடைசியில் இதை வந்து நீ பண்ணிவிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறதுனால அது எல்ஸ். ஸோ அதுக்கு நம்ம கண்டிஷன் தேவையில்லை. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டில் எல்ஸ் இருக்கணும், ஃபஸ்ட்டில் எப்போவுமே இஃப் தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல என்டர் யுவர் ஏஜ். ஸோ அதே தான் ஏஜில் நம்ம ஏஜ் இருக்கும். ஸோ நம்ம நம்பர் இருக்கும். அந்த நம்பர் 10 விட லெஸராக இருந்தால் யுவர் அ சைல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த வாட்டி செகண்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இந்த வாட்டி இப்போ அதை ரன் பண்ணிவிடுவோம். ஸோ ரன் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 15 கொடுத்தேன்னா சேவ் பண்ணலையா. ஸோ இப்போ நான் 15 கொடுத்தேன்னா எனக்கு யுவர் அ டீனேஜர்னு வருது. ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்தது, ஸோ ஏஜில் 15 இருக்குது. ஸோ 15 லெஸ் தேன் 10ன்னு கேட்டால் ஸோ அது வந்து ஃபால்ஸாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டு இந்த எல்இஃப்க்கு வந்துடும். ஸோ எல்இஃபில் 15 இஸ் லெஸ் தேன் 20 செக் பண்ணோம். ஸோ செக் பண்ணால் நம்மளுக்கு ட்ரூன்னு வந்தது. ஸோ ட்ரூன்னு வந்ததுனால நம்மளுக்கு இந்த யுவர் அ டீனேஜர்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ மீதி இருக்க கண்டிஷன்லாம் ஸ்கிப் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வந்ததுனால திருப்பி வெளியில் வந்துட்டு மீதி எங்கே ஏதாச்சும் கோட் இருந்ததுன்னா ஸோ இப்போ நான் பிரிண்ட் கோட் எண்டடுன்னு போட்டேன். ஸோ இப்போ நான் வந்து 15 கொடுத்தேன்னா எனக்கு யுவர் அ டீனேஜர்னு போட்டு கோட் எண்டடுன்னு வருது. ஸோ இந்த இடத்துல யுவர் அ டீனேஜர் அந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஸோ 15 லெஸ் தேன் 20. அப்புறம் இந்த யுவர் அடல்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஸ்கிப் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அந்த கண்டிஷனோட அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து நார்மல் எக்ஸிக்யூஷனுக்கே வந்துடுவோம். ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ திருப்பி வந்து நான் ஒரு ஏஜை ஒரு 13 கொடுத்தேன்னா யூ ஆர் அன் அடல்ட் கோட் எண்டட். ஸோ 30 is less than 10 ஃபால்ஸ், 30 is less than 20 ஃபால்ஸ், 30 is less than 45 ட்ரூ. அதனால் இந்த பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு திருப்பி வெளியில் வந்துடும். ஸோ பிரிண்ட் கோட் எண்டட். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எழுதுவோங்கிறது இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இதோட ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா இன்னும் நம்மளுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃப்ளோ சார்ட்னால் ஒன்றும் இல்லை, டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சம்திங் அந்த மாதிரி வச்சுப்போம். ஸோ நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த கண்டிஷன் ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும். ஃபால்ஸாக இருந்தால் நம்ம சில ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணுவோம், ட்ரூவாக இருந்தால் நம்ம சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பி பழைய இடத்துக்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இது முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு திருப்பியும் வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ளோ சார்ட். ட்ரூவாக இருந்தால் நீ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நீ திருப்பியும் உன் வேலையை பாரு. ஃபால்ஸாக இருந்தால் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு நீ உன் வேலையை திருப்பி பாரு. ஸோ இதுதான் நம்மளோட இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஃப்ளோ சார்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே போதும், நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்ராமுக்கு கண்டிஷன்ஸ்
எப்படி உங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from ஸ்ரீராம்.